இங்கே யாராவது உங்களை குறை கூறினா உடனே கோபப்படுறீங்க. யாருமே கண்டுக்கலை அப்படின்னா கஷ்டப்படுறீங்க. யாராவது உங்களை புகழ்ந்தா பாராட்டுனா சந்தோஷப்படுறீங்க. என்ன அப்படின்னா உங்களை இயக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை, மற்றவங்க கிட்ட தான் இருக்குது. அதனால தான் உணர்ச்சியின் பிடியில் சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த உணர்ச்சிகள் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு, மற்றவங்க உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்காங்க. எப்போ உங்களை இயக்கும் ரிமோட் கண்ட்ரோலை மற்றவங்க கிட்ட இருந்து உங்களிடம் கொண்டு வந்து உங்களை நீங்கள் இயக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பீங்க, உணர்ச்சி ஆட்கொள்ளப்படாமல் இருப்பீங்க. அப்போ நீங்கள் யதார்த்தமாக இயல்பாக அமைதியாக அன்பானவங்களாக இருப்பீங்க. அப்போ இங்கே உள்ள யதார்த்தம் உங்கள் கண்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போது யாரும் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது, யாரும் உங்களை கோபப்படுத்த முடியாது, யாரும் உங்களை பயப்பட வைக்க முடியாது, யாரும் உங்களோட நிம்மதியை இழக்க வைக்க முடியாது. அதனால் இந்த உணர்ச்சி இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அதற்கு வழி ஆன்மீகம்தான். என்ன அப்படின்னா உங்களை இயக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோலை மற்றவங்கிட்டருந்து உங்களிடம் கொண்டு வந்து நீங்களே உங்களை இயக்குவது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது.